இந்த வீடியோல ஒரு ஃப்ரீயான இன்ஸ்டா கமெண்ட் ஆட்டோமேஷன் ஏஐ டூல பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாரி யூஸ்ஃபுல்லான டெக் அண்ட் ஏஐ இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கமாண்ட் ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இத தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த பார்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ கமாண்ட் ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நெறைய பேர் என்ட்டயே கேட்டுருக்காங்க. "எப்புட்றா 24/7மே இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவாவே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாரி நீ ஒவ்வொரு ரீல்லயும் ஏதாவது ஒரு கீவேர்ட கமெண்ட் பண்ண சொல்ற. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம்ல சென்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்றேன். நாங்களும் அந்த ரீலுக்கு கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்ன்னு கமெண்ட் பண்றோம். கமெண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே லிங்க் எங்க டிஎம்க்கு வந்துருது. அப்புறம் அந்த கமெண்ட்க்கும் ரிப்ளை வந்துருது. "ஸோ இதெல்லாம் நீ தானே பண்ற?" அப்படின்னு என்ட்டயே கேட்டுருக்காங்க. ஸோ இத நான் பண்ணல. நான் யூஸ் பண்ற இந்த ஏஐ டூல் தான் பண்ணுது. மார்க்கெட்ல நெறைய இந்த மாரி கமெண்ட் அட்டென்ஷன் டூல் இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஃப்ரீயாவே இருக்கு. இதுதான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அததான் உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கேன். உங்க கன்டென்ட் கிரியேஷன் ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இத கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம அன்லிமிட்டடா வந்து கமெண்ட் அட்டென்ஷன் ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டூல பத்தி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த டூல பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்துரலாம். ஸோ இந்த கமெண்ட் அட்டென்ஷன் பண்றதுனால நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அப்புறம் ஆடியன்ஸையும் என்கேஜிங்கா வச்சிருக்க முடியும். ஸோ இதனால அல்காரிதம் வந்து நெறையா சஜஷன்ஸ் வந்து நெறைய பீப்பிள்ல வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். இது நீங்க பிசினஸ் பண்றீங்க, இல்ல கன்டென்ட் கிரியேஷன் பண்றீங்க. ஸோ இத கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. இப்ப நான் அது என்ன டூல்ன்னு சொல்றேன். ஸோ அந்த டூல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் ப்ரொஃபைல் ஓகேங்களா? ஸோ இந்த டூல் தான் நம்ம வந்து கமெண்ட் ஆட்டோமேஷனுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் ஃப்ரீயா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிறலாம். என்னென்ன இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறமா அந்த கமெண்ட் ஆட்டோமேஷன எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அத கிளிக் பண்ணியும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இதான் ஹோம் பேஜ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதில பத்தின டீட்டெயில்ஸ் போட்டுருக்காங்க. இது வந்து மெட்டா வெரிஃபைடு தான். ஸோ தட் நம்ம வந்து Instagram அக்கவுண்ட்ட இதில லிங்க் பண்றனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அந்த ஃபியரும் இப்போ நமக்கு இல்ல. ஸோ அதே மாரி இதில என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இங்க போட்டுருக்காங்க. ஸோ அதாவது இது கமெண்ட் ஆட்டோமேஷனுக்கு மட்டும் இல்ல. அது இல்லாம நெறைய விஷயங்கள் இதில பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் இவங்க போட்டுருக்காங்க. நம்ம இந்த வீடியோல கமெண்ட் ஆட்டோமேஷன வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு, வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இதில இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதிலேயே போட்டிருப்பாங்க. வாட் இஸ் சூப்பர் ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ப்ரொஃபைல் இஸ் த ஆல் இன் ஒன் டூல் கிட் ஃபார் அ கிரியேட்டர் எய்மிங் டூ பில்ட் அ ப்ராஃபிட்டபிள் ஆன்லைன் பிரசன்ஸ். ஸோ இத வந்து ஆல் இன் ஒன் டூல் கிட்ன்னு சொல்றாங்க. கமெண்ட் ஆட்டோமேஷன் மட்டும் இல்லாம, நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் இதில போட்டுக்கலாம். 0 கமிஷன் தான் இவங்க எடுக்குறாங்க. அதே மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சர் பார்க்கும்போது நீங்க பே பண்ற மாரி வரும். அதையும் பார்த்துக்கோங்க. அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இத சூப்பர் ப்ரொஃபைல் ஃப்ரீ டூ யூஸ் அப்பன்னா எஸ். யூ கேன் யூஸ் த சூப்பர் ப்ரொஃபைல் ஃப்ரீ ஃபார் அவர் அன்லிமிட்டட் ஆட்டோ டிஎம்ஸ், லான்ச் யுவர் ஸ்டோர். இதெல்லாமே நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பெய்ட் பிளான்ஸும் இருக்கு. நான் என்னன்னு காமிக்கிறேன். சில இதில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ ஆட்டோ டிஎம்ஸ் இதுதான் நான் சொன்னேன். ஆட்டோ டிஎம்ஸ் இந்த Instagramல வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணி நீங்க இந்த பேஜ்ல விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இத வந்து இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. மினி சாட் அப்புட்ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு போல. இது வந்து ஆட்டோ டிஎம்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ஒரு ஆ மார்க்கெட்ல இல்ல ஒரு டூல் போல. ஸோ இத வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து பெய்டு. இவ்வளோ பே பண்ணணும். இது ஃப்ரீ. இது வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. இது வந்து சூப்பர் ப்ரொஃபைல் ஈஸியா இருக்கும். ஆமாங்க நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியா இருக்கும். நானும் உங்கள்ட்ட எப்படின்னு காமிக்கிறேன் அத. ஸோ அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இத பத்தின டீட்டெயில்ஸும் இதில போட்டிருக்காங்க. நம்ம இத கிளிக் பண்ணியும் உள்ள போய்க்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா, நம்ம வந்து கெட் ஸ்டார்ட் குடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஸோ இப்போ இங்க பிரைசிங் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். ஸோ பிரைசிங் டீட்டெயில்ஸ்ல ஃப்ரீல பாருங்க. லிங்க் இன் பயோ ஸ்டோர். நம்ம அங்க ஒரு பயோ ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதில லிங்க்லாம் குடுத்துட்டோம்னா, அதில வர ஆடியன்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் ஆட்டோ டிஎம்ஸ் ஆன் ரீல்ஸ் அண்ட் போஸ்ட். இதுதான் நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு அப் டூ 10 லீட்ஸும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில இல்லாம அட்வான்ஸ்டா வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் இதில இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க வேணும் அப்டின்னா, ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அப்டின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. Instagram ஆட்டோமேஷனுக்கு மெனி சாட் அப்டின்னு இருக்கு. இதுக்கு வந்து ₹15 பே பண்ணணுமாமா. லிங்க்டின் பயோ ஸ்டோருக்கு வந்து சில பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் மனி. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் அனலைஸ் பண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து $217க்கு $29 இவங்க பே பண்றேன் அப்டின்னு சொல்லியிருக்காங்க.
0 கமிஷன் ஃபீ சார்ஜ். அதாவது நம்ம அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் அதில ஷோ பண்றோம். அது மூலியமா நமக்கு வர்ற அந்த ப்ராடக்ட் மணிக்கு அவங்க எந்த கமிஷனும் எடுக்கிறதில்ல. ஸோ இதில கொஞ்சம் அந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஆஃபர் 1 to 1 கோச்சிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதில வந்துரும். ஃப்ரீல வந்துரும். ஸோ நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்ம ஃப்ரீ ஃபீச்சர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, நீங்க ஒரு இப்ப இனிஷியலா கன்டென்ட் கிரியேஷன் பண்றீங்க, இல்ல பிசினஸ்க்கு என்ட்ட அமௌண்ட்லாம் இல்ல பெருசா. இப்போதைக்கு எனக்கு கமெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணா போதும் அப்டின்னா, நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்லவே இது இருக்கு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து கெட் ஸ்டார்ட் ஃப்ரீ குடுத்துறலாம். குடுத்தோனே நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் இன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இதுதான் ஸ்டோரு. இந்த ஸ்டோர்ல தான் நீங்க செட்டப் பண்ற மாரி இருக்கும். வச்சுட்டு இதில லிங்க் வேணா வச்சுக்கலாம். இங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் டைரக்ட்டா இவங்க இது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு வந்து அவங்க பே பண்ற அமௌண்ட் எல்லாமே டைரக்ட்டா இங்க வந்துரும். அதுக்கப்புறமா இத வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு வீடியோஸ் உங்களே குடுத்துருக்காங்க. இதையே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். நெறைய வேணும்னா. அதுக்கப்புறமா இங்க நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சம் கமிஷன் அந்த மாரி வரும். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நான் இந்த ரெஃபரல் லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வேணும் அப்படின்னா அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல வந்து ஆ நீங்க ரெஃபர் பண்ற ஆள் வந்து பே பண்ணா தான் ஐ மீன் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா தான் பெனிஃபிட் இருக்கும். ஸோ இன் கேஸ் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் போடுற மாரி இருக்கு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டெஃபினட்டா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃப்ரீயா யூஸ் பண்றதா இருந்தா, நீங்க டைரக்ட்டா சூப்பர் ஃபைல்ஸ் சர்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கப்புறம் யுவர் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி உள்ள நெறைய இது லிங்க் பண்றது வரும். ஸோ இங்க வந்து நீங்க ஆட்டோ டிஎம்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து Instagramம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு உங்களோட இமெயில் ஐடி ஆர் உங்க மொபைல் நம்பர் குடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அத கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இது மெட்டா வெரிஃபைடு தான். ஸோ டோன்ட் வொரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அத நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணதுக்கப்புறம் இப்ப நான் இந்த மாரி உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இப்போ இத எப்படி செட் பண்றது அப்டின்னு சொல்றேன். இங்க பாருங்க நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னோட Instagram லிங்க்கையும் நான் பயோல குடுக்குறேன். அதையும் நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுலயும் நம்ம இந்த மாரி ஏஐ இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க பாருங்க. இதுல எவ்வளோ கிளிக் வந்திருக்கு? 12 கிளிக் வந்திருக்கு. இதுல இத்தன ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இத்தன பட்டன் இருக்கு. இங்க பாருங்க. இதில 24 கிளிக்கு, 12 ஃபாலோவர்ஸ். அதுக்கப்புறம் பட்டன் கிளிக்டு வந்து 22. மெசேஜ் ரிசீவ்ட் 24. அப்புறம் 12. இத மாரி நம்ம டீட்டெயில்டா இதுலயும் எல்லாமே அனலைசிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, சிம்பிள் தான். கிரியேட் ஆட்டோமேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் ஆன் யுவர் போஸ்ட். இது வந்து சென்ட் யுவர் டிஎம்ஸ், ரிப்ளைஸ் ஆன் ஸ்டோரீஸ் இதெல்லாம் இருக்கும். இது கமெண்ட் ஆட்டோமேஷன் தான் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஸ்பெசிஃபிக் போஸ்ட். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் போஸ்ட்ட கண்டிப்பா டெஃபினட்டா நம்ம பண்ணணும். இதுவே நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க எல்லாத்துக்கும் ஒரே லிங்க்னா எனி போஸ்ட் ஒன்ஸ் குடுத்துட்டீங்கனாவே போதும். எல்லாத்துக்கும் ஒரே லிங்க் போயிரும். இப்போ நான் வந்து இந்த மாரி கன்டென்ட் கிரியேஷன் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதையும் நீங்க கிளிக் பண்ணி அது பண்ற மாரி இருக்கும். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் போஸ்ட் குடுத்துருவேன். ஏன்னா நம்ம போஸ்ட் போட்டதுக்கு பண்ணாம, இப்போ ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் போஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிக்கர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துருவேன். குடுத்துட்டு நீங்க இங்க கீவேர்ட் டைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிங்க்ன்னு கமெண்ட் பண்ண சொல்றேன்னா, லிங்க்ன்னு கமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த மெசேஜ் போணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இங்க லிங்க் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்ல எனி கமெண்ட் நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு லிங்க் போயிரணும் அப்படின்னா, எனி கமெண்ட் ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எது வேணாலும் கமெண்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட்டோ ரிப்ளை டூ கமெண்ட் ஆன் போஸ்ட். அதாவது இப்ப நீங்க லிங்க்ன்னு கமெண்ட் பண்ண உடனே இன்னொரு மெசேஜ் வரும். தேங்க் யூ செக் யுவர் டிஎம். அதுவும் நம்ம பண்றதில்ல. அதுவுமே இந்த ஏ2ஏல பண்ணிக்குவோம் பாருங்க. தேங்க்ஸ் ப்ளீஸ் சென்ட் மீ டிஎம் இந்த மாரி 3 அதாவது பாட் மாரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 வெரைட்டியா வச்சிருக்காங்க. இத நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது பிரச்சனை இல்ல. இது எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு வெறும் என்ன வேணுமோ அத கூட சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இன்னொன்னு டிஎம் ஆஸ்க் டூ ஃபாலோ யூ. அதாவது டிஎம்க்கு மெசேஜ் போயிரும். லிங்க் இப்ப குடுக்க போற லிங்க் அவங்களுக்கு டிஎம்க்கு போயிரும். அது போறதுக்கு முன்னாடி அவங்க நம்மள ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்ம கேட்கிற மாரி. அதாவது இஃப் இன் கேஸ் அவங்க ஃபாலோ பண்ணல அப்டின்னா. ஓகேங்களா? அந்த ஒரு மெசேஜும் இங்க வந்துரும். அதுக்கப்புறமா வந்து அவங்க விசிட் யுவர் ப்ரொஃபைல்ல கிளிக் பண்ணோம்னா நம்ம Instagram பேஜுக்கு போயிரும். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு எகைன் டிஎம் வந்து ஃபாலோன்னு குடுத்தா தான் அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகும். அப்படி இல்லன்னா சென்ட் ஆகாது. சரி 3 வாட்டி அவங்க ட்ரை பண்றாங்க. ஆ அப்பயும் அவங்க ஃபாலோ பண்ணலன்னா, சென்ட் பண்ணலாமா? வேணாமாங்கிறதுக்கு இங்க ஆப்ஷன். சென்ட் தெம் த டிஎம் எனிவே. 3 டைம்ஸ் ட்ரை பண்றாங்க. அப்பயும் உங்கள ஃபாலோ பண்ணலன்னா, அனுப்பிச்சு விட்டுறதா? இல்ல வேணாம் அப்டின்னா, டோன்ட் சென்ட் தெம் த டிஎம். நான் வந்து சென்ட் தெம் த டிஎம்ன்னு குடுத்துருவேன். அது பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் வந்து
டிஎம் ஆஸ்கிங் டூ ஷேர் தயர் இமெயில்ஸ். இப்போ நீங்க பிசினஸ் ரிலேட்டடா பண்றீங்க அப்படின்னா, அவங்கள வந்து நீங்க இமெயில் சென்ட் பண்ண கேட்குறீங்க அப்படின்னா, இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். இமெயில் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகேங்களா? அதே மாரி இப்போ வந்து இங்க வந்துட்டோம். ஸோ இப்ப இந்த இடத்துல ஆட் பட்டன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணி, இந்த இடத்துல உங்களுக்கான லிங்க்க இங்க குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? குடுத்துட்டு, இங்க நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி செக் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கன்ஃபர்ம் அண்ட் லான்ச் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ரீலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இது செட்டப் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் கைஸ். சிம்பிள் தான். ஸோ இத கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ ஆர் அ கன்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா. அப்படி இல்லனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டூல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டூலு. நானே ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச டூலு. ஏன்னா நெறையா பெய்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாங்கிறம்போது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாரி தான். ஸோ கண்டிப்பா உங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு இந்த மாரி மோர் அப்டேட்ஸ் அண்ட் ஏஐ இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.